அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானை நினைத்து மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி அது நிறைவேறும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றுதான் தேய்பிறை சஷ்டி விரதமாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பாரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் மாபெரும் பழமொழியாகும். திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த திதியில் எண்ணற்ற குறை இருந்தால் அது நீங்க வேண்டுமென முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு அப்படியே நினைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை போக்கக்கூடிய அற்புதமான விரதம்தான் சஷ்டி விரதம். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு நட்சத்திர விரதம், வார விரதம், திதி விரதம் என 3 வகையான விரதங்களை மக்கள் அதாவது முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். வார விரதம் என்பது வாரந்தோறும் வரும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதாகும். நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும். திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பதாகும். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதி வருகின்றன. வளர்பிறை சஷ்டியானது முருகப்பெருமானை நினைத்து செல்வத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற வளர்ச்சிக்காகவும் இருக்கப்படும் விரதமாகும். அதுவே தேய்பிறை சஷ்டி என்பது மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது குழந்தை, மனதில் நோய் பிரச்சனை, இதை இவ்வாறு தவித்து கொண்டு இருப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம். தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே அனுதினம் சந்தித்து கொண்டு வருபவர்கள் கண்டிப்பாக தேய்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருந்து பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக முருகனை நினைத்து வழிபடுபவர்களுக்கு இளமையும் வெற்றியும் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது என்பது முக்கியமாகும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடுகிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரவல்லது. முருகன் நினைத்து இன்றைய நாட்கள் விளக்கேற்றி வழிபடுவது உங்களுடைய செல்வம்சத்திற்கு முக்கியத்துவம். தேய்பிறை சஷ்டி என்பது சந்திரன் தேய்ந்து அமாவாசையை நோக்கி செல்லும் காலத்தில் வரும் 6வது நாளாகும். இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு புனித நாள் என்பதனால் இந்த தினத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், தடைகள் நீங்கும், மேலும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. சந்திரன் இயக்கத்தில் அடிப்படையில் உருவாகும் திதிகளில் சஷ்டி திதியும் ஒன்று. சந்திரன் தேய்ந்து அமாவாசையை நோக்கி செல்லும் காலமான தேய்பிறையில் வரும் 6வது நாள் தேய்பிறை சஷ்டியாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்முறை என 2 முறை சஷ்டி திதியில் வருகின்றன. முருகப்பெருமானுக்குரிய 3 விரதங்கள் வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். இதில் திதி விரதமாகும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை மனமுருகி வழிபடுவது விசேஷமான பலன்களை தரவல்லது. முக்கியமாக நினைத்த காரியங்கள் அதாவது தேய்பிறை சஷ்டியின் பலன்கள் என்னவென்றால் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும், மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கும், வெற்றி உண்டாகும். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை பிரார்த்தித்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அனைத்து விதமான வினைகளும் தீரும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக முருகனை நினைத்து கண்டிப்பாக விரதம் இருந்தால் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்பது அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர்தான் நம்முடைய தமிழ் கடவுளாம் பரம்பொருள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கென 3 விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. அவைதான் இந்து கடவுள்களில் அதிகமானவர்களால் விருப்பம் கொள்ளும் தெய்வம்தான் முருகன்.
முருகப்பெருமானுக்கென 3 விரதங்கள் கடைபிடிப்பது முக்கியத்துவம் பொருந்தது. இதில் தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பலன்களை நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஐப்பசி மாத தேய்பிறை சஷ்டி நாளில் அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். முக்கியமாக சஷ்டி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை வரும் திருநாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி திதியாகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமி அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை சஷ்டி என அழைப்பது உண்டு. முக்கியமாக திருமணம் இல்லாமல் ஒருவர் எதற்காக தேய்பிறை சஷ்டியை தேர்ந்தெடுத்து முருகனுக்கு உகந்ததாக கருதுகிறார்கள் என்றால், திருமணம் இல்லாமல் மனதில் வாடிக்கொண்டிருப்பவர் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாது என போல், குழந்தை இல்லாமல் திருமணம் வாழ்க்கை நிறைவு பெறாது. தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வேறு கிடைக்கும், நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்பது பொருள் உண்டு. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களால் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் கண்டிப்பாக சுபிட்சம் உண்டாகும். முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதனால் வருவாய் அதிகரிக்கும், குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. தேய்பிறை சஷ்டி என்று காலையில் குளித்து விட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்களை அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை கூறலாம். அவள் நைவேத்தியமாக படைப்பது மிக சிறப்பு. இது எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழமாகும். நாள் முழுவதும் மாமிசம் உண்ணக்கூடாது, எந்த ஒரு விரதமும் செய்யக்கூடாது. அன்றைய தினம் முழுவதும் மௌன விரதம் இருப்பதனால் மகத்தான பலன்களை பெற முடியும். முருகனுக்குரிய விரத நாட்களில் பரம்பொருள் முருகப்பெருமானை மட்டுமே நினைத்து வழிபட்டால் அவருடைய அனைத்து விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.